கேஜே பைரவ கொடுமைகள் மேலே இருக்க இந்த வீடியோவில் அண்ணன் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா அவரோட பொண்ணுகிட்ட 8 மணிக்கு மேலே நைட்டு வெளியே போகாதான்னு சொல்கிறாரு. அதுக்கு பொண்ணு ஏன் இந்த உலகத்தில் நல்ல பசங்க கூட தான் இருக்காங்க, எனக்கு எதுவும் ஆகாதுங்கிறாங்க. அதுக்கு அப்பா அங்கே ஒரு ஏரி தெரியுது பார்த்தியா, நாளைக்கு நான் அதில் போய் ஸ்விம் பண்ண போகிறேங்கிறாரு. அதுக்கு பொண்ணு அதெல்லாம் பண்ணாதீங்க, அந்த இடத்துல கடிக்கிற முதலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்பா ஏன் கடிக்காத அழகிய மீன்கள்லாம் கூட தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கு பொண்ணுப்பா உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்க வராங்க. பாவம் அப்போ தான் பாப்பாக்கே புரியுது நம்ம உலகத்தில் நல்ல பசங்களும் இருக்காங்கன்னு சொல்லலாம் தான் அப்பா இப்படி ஒரு கதையே போட்டாருன்ட்டு. நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அப்போ கூட அந்த ஏரி முழுக்க முதலைகளாக இருந்தால் தான் அந்த இடத்துல மனுஷங்களே போகக்கூடாது, யாரும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர 1-2 முதலைகள் இருந்தால் அந்த தேவையற்ற முதலைகளை மட்டும் கொக்கி போட்டு தூக்கி எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயத்தையும் நம்ம சமூகத்து மேலே அக்கறைப்பட்டு வீடியோ போடுறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷனோ இல்லை அதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியே வீடியோ போட்டால் பரவாயில்ல. இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால பொண்ணுங்க 8 மணிக்கு மேலே வெளியே போகணும்னு சொல்லிட்டு என்ன நியாயம் இருக்குது? நாடு எவ்வளோ வளர்ந்துச்சு. ஐடியில் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க இருக்காங்க, சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுற இடத்துல பொண்ணுங்க இருக்காங்க, நிறைய பெண்கள் ஆட்டோ ஆர்டரத்தை பார்க்க முடியுது. இந்த மாதிரி நைட் டைமில் ஒர்க் பண்ணுற பல ஃபீல்ட்ஸில் பொண்ணுங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. நான் இந்த வீடியோ போட்டதுனால அவரோட ஹேட்டர் நினச்சி கமெண்ட்டில் கதறிட்டு வராதிங்க. நான் அவரோட வீடியோ நிறைய பார்த்துருக்கேன். சமூகத்துக்கு தேவையான விஷயத்தில் செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாப்புல. அதுவும் அவரோட கருத்தை சொல்லி முடிச்சுட்டு ஒரு நடப்பாக இருப்பாருங்க, அப்படி இருக்கும். ஆனாலும் இந்த வீடியோவில் சொல்ல வந்த கருத்து எனக்கு சரின்ற மாதிரி படலை. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா தம்ஸ் அப் எமோஜியை கமெண்ட் பண்ணுங்கள்.